all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TN, USRB, TN, PSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். So, first இந்த நியூஸ்ல MSP பத்தி தான் கொடுத்திருக்காங்க. So, இப்ப டெல்லியில வேற இஷ்யூ போயிட்டு இருக்கு. So, அவங்க வந்து MSPக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா MSP பத்தி பேசியிருக்காங்க. சரிங்களா? So, MSP அப்படின்றது குறைந்தபட்ச ஆதார விலை. அதாவது ஒரு கிராப் வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல வந்து சோ பண்றதுக்கு முன்னாடியோ நான் வந்து உங்களோட கிராப்பை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 22 பயிர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து 23 பயிர்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 கூட கொடுக்குறாங்க. ஸோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 22 கிடையாது. ஸோ இதுல மூலியமா ஆதரவு விலையை அதிகரித்ததன் மூலம் இடுபொருட்களின் செலவோடு இடுபொருட்கள்னா இன்புட்ஸ் அர்த்தம். அதாவது சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாத்தையும் இந்த செலவோடு ஒப்பிடுகையில் குறைந்தபட்சம் 50% வந்து வருமானம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து அவையில வந்து பேசியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன இங்க வந்து முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம லோக்சபால வந்து 543 சீட் இருக்கு இல்லையா, லோக்சபாவோட சீட்டு. ஸோ அதை வந்து எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த அலோகேட் பண்ணிருக்காங்க 543 சீட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த 1971ல ஸோ பீகாரும் தமிழ்நாடும் பாத்தீங்கன்னா சேம் பாப்புலேஷன் தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண ரீசெண்ட் டேட்டால ஸோ பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதிகமான சீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து சீட்டை வந்து குறைச்சிருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னு வந்து சிஎம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இங்கேயும் வந்து பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா 39 மக்களவை உறுப்பினர், அதாவது 39 லோக்சபா எம்பிஸ் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு இதுல அதோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து சிஎம் வந்து நினைக்கிறாரு. ஸோ அதை தான் வந்து இங்க தெளிவுபடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். ஸோ அவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இது ஒரு குரூப் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் நமக்கு கேட்கணும்னா இந்த 1971 சென்சஸ் வச்சு கேட்கலாம். ஸோ 543 சீட்டு எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1971 சென்சஸ். அதுல 1971 வருஷம் தான் தமிழ்நாடு பீகாரும் சேம் பாப்புலேஷன்ல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1.5 மடங்கு வந்து அதோட பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை எங்கேயாவது எழுதும் போது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதி வரையறை, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதுவும் சேஞ்சஸும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ 2026 வரைக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2001ல வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க அந்த 2001 சென்சஸ்ல. சரிங்களா? அப்ப 2001ல இருந்து 25 வருஷம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2026. ஸோ 2026 வரைக்கும் நீங்க தொகுதி மறுசீரமைப்புல எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வேற என்ன இஷ்யூ இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த சட்டமன்றத்தோட அந்த காலம் வந்து ஒண்ணு நீட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குறையலாம். சரிங்களா? இதுல தமிழ்நாடுக்கு வந்து சப்போஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வச்சாங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாதகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். சரிங்களா? அதாவது இப்ப எல்லா அதாவது சட்டமன்றத்திலயும் சரி, ஸோ நாடாளுமன்றத்திலயும் சரி, ஸோ எல்லா இடத்துலயும் ஒரே எலெக்ஷன், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்லயும் ஒரே எலெக்ஷன் தான். அப்படி நடத்தும் போது இப்போ டிஎம்கே இப்போ பீரியட்ல இருக்குன்னா ஸோ அவங்களோட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 2021ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ முன்னாடியே வச்சுட்டாங்க, அதாவது முன்னாடியே எலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா அப்போ 1 இயர்ல இருந்து 1.5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா குறையும். சரிங்களா? ஸோ அதுக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து இஷ்யூவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஊழலற்ற அரசுதான் உலகின் இன்றைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம பாரத் மார்ட் அப்படின்ற வணிக வளாகத்துக்கு அடிக்கலும் நாட்டியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் மார்ட் அப்படின்றது எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ இந்திய குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்களுடைய ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் வளைகுடா நாடுகள், மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் யூரேஷிய நாடுகள் உள்ள வர்த்தகர்களை எளிதாக அணுகவும் தான் இந்த பாரத் மார்ட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாரத் மார்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இந்தியா அண்ட் UAE அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா உலக அரசாங்க மாநாடு 2024 கலந்துக்க போயிருக்காரு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேர்டும் பேசியிருக்காரு. அனைவருக்குமான ஊழலற்ற அரசுதான் உலகின் இன்றைய தேவை அப்படின்றதையும் பேசியிருக்காரு. எதிர்கால அரசுகளை வடிவமைத்தல் அப்படின்ற இந்த கருப்பொருள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அது என்ன மீட்டிங்னா உலக அரசாங்க மாநாடு 2024 அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஹிந்து கோவிலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நிறைய வந்து UAE டெம்பிள்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹிந்து டெம்பிள் வந்து கற்களால செய்யப்பட்டதா இருக்கு. ஸோ அது வந்து இந்த கோயிலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது மோடி அவர்கள் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம UAE வந்து பாத்தீங்கன்னா 7 ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆயிருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தாட்கோ சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது தாட்கோ அப்படின்ற இந்த அமைப்பு 1974 கலைஞர் அவர்களால கொண்டு வரப்பட்டது அப்படின்றது தான் நமக்கு தெரியணும். ஸோ அது போக இந்த தாட்கோ அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துருப்போம் BC MBC. ஸோ முஸ்லீம்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர்கா இல்ல வந்து ட்ரைபல்ஸ்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதி திராவிடர் சமூகத்தினரை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக தான் இந்த தாட்கோ அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கு. ஸோ இதை ஆரம்பிச்சது 1974. ஸோ கலைஞர் அவர்களால தான் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 50 ஆண்டு பொன்விழா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுல கேட்கணும்னா எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிற ஆதி திராவிடர் மக்களுக்கு இந்த தாட்கோ வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா 18 இருந்து 65 வயசு வரைக்கும். ஸோ இதுல எதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து சப்சிடி மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயம் தொடர்பான வாகனங்கள், ஸோ அந்த மாதிரி டிராக்டர் இதெல்லாம் வாங்குறதுக்கு, ஸோ இலகு ரக கனரக வாகனங்கள் அதாவது லாரி இதெல்லாம், அடுத்து பால் பண்ணை மற்றும் கோழி பண்ணை அமைத்தல், தையலகம், ஸோ இது டெய்லரிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வருமானம் ஈட்டும் தொழில்களை தொடங்க ஸோ வங்கிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க லோன் வாங்கி தராங்க. ஸோ அதுதான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு தேவையான நிதி உதவி, ட்ரோன் பயிற்சி வழங்குதல் என ஆதி திராவிட இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்றதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது யாருக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ ஆதி திராவிடர் பல இளைஞர்களை வந்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தாட்கோ அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 1974. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களால வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஏஜ் வந்து 18 இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு நியூஸ் தான். தமிழ் மொழியில் சிறந்த நூல்கள் வெளிவருவதை ஊக்கப்படுத்தும் வகையில் 33 வகை பாடுகளில் வரப்பெற்ற சிறந்த படைப்புகளை அளித்த நூலாசிரியர்களுக்கும் அவற்றை பதிப்பித்த பதிப்பாசிரியர்களுக்கும் ஆண்டுதோறும் காசோலை, பாராட்டு சான்றிதழ் ஆகியவை 1921ஆம் ஆண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 132 நூலாசிரியர்கள் பதிப்பாளர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் பரிசு தொகை மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றை வழங்கினார் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ இதுல வந்து எந்த வருஷத்துல இருந்து இந்த தமிழ் வளர்ச்சி துறையினால விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறதுனா 1971. சோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். நடப்பாண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையிலேயே பங்கேற்கும் என BCCI செயலர் ஜெய்ஷா தெரிவித்துள்ளார். இந்த ஜெய்ஷா யாருன்னா அமித்ஷாவோட சன் தான். சோ நெக்ஸ்ட் நியூஸ். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியின் புதாபெஸ்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திருப்போம். 44வது செஸ் ஒலிம்பியாட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில மாமல்லபுரத்துல நடந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம அதோட அபிஷியல் மாஸ்காட் வந்து பாத்தீங்கன்னா தம்பி, அதாவது தம்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் இது வந்து பாத்தீங்கன்னா தலை வரைக்கும், சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குதிரையோட இதா இருக்கும். சோ கீழே வந்து ஹியூமனோட கையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தம்பி அப்படின்ற மாஸ்காட் தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन குள்ள போகலாம். ஜல் சக்தி அமைச்சகத்தால் நீர் பாதுகாப்பிற்கான முயற்சிகளுக்காக வாட்டர் வாரியர் என்று அங்கீகரிக்கப்பட்ட நகரம் இது. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நொய்டா. சோ நொய்டா எங்க இருக்குன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படும் சரோஜினி நாயுடுவின் 145வது பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா February 13.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ தேசிய மகளிர் தினம். ஸோ யாரோட பர்த்டேவா வந்து கொண்டாடப்படுது அப்படின்னா ஸோ சரோஜினி நாயுடு அவர்களோட பர்த்டே. நெக்ஸ்ட் நியூஸ், 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பெர்த் ஆஸ்திரேலியா அப்படின்றதுல தான். ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் கூட வந்து பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்வாட்டி. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம நேத்தே வந்து பார்த்திருப்போம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அப்படின்றது தான். ஸோ அதாவது இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க, எம்பவர் உமன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் இன் உமன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்றது தான் அதோட எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் நியூஸ், மறுபெயரிட்ட பிறகு பேடிஎம் இ காமர்ஸின் புதிய பேர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாய் பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் நியூஸ், கங்கோத்ரி பசுகளுக்கான இந்தியாவின் முதல் பாதுகாப்பு மையம் எங்கு நிறுவப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ், மகாத்மா காந்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாட்டின் முதல் தாமிரத்தால் செய்யப்பட்ட பாபு கோபுரம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாட்னா. ஸோ இது எங்க இருக்குன்னா இந்த சிட்டி வந்து பீகார்ல இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச நீர் மாநாடு 2024 முன்னுரை எங்கு முடிந்தது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஷில்லாங். ஷில்லாங் எங்க இருக்குன்னா மேகாலயா. நெக்ஸ்ட் நியூஸ், நவீன படைப்பாளிகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விருதின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய படைப்பாளிகள் விருது. ஸோ இங்கிலீஷ்லயும் பார்க்கலாம், நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட். ஸோ அவ்வளவுதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.